மக்களே வெல்கம் பேக் டு உங்கள் வெட்டி vlog ஸ்குவாட். ஒரு வழியா இன்னைக்கு கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பல போராட்டத்துக்கு அப்புறம். ஆமாம், நான் போன வீடியோவில் சொல்லலை, இந்த வீடியோவில் சொல்கிறேன். சிங்கப்பூரே ஒரு ஐலண்டு, அந்த ஐலண்டுக்குள்ளே இன்னும் 2-3 ஐலண்டு இருக்குது. அதில் இந்த ஐலண்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஐலண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வரைக்கும் இந்த ஐலண்டில் ரெசிடென்ட்ஸ் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரெசிடென்ட்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் கிடையாது. 4000 பேர் வந்து இருந்ததாகவும், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கப்பூர் கவர்மெண்ட் அப்படியே கிளியர் பண்ணி இன்னைக்கு வந்து வெறும் 38 பேர் தான் அந்த ஐலண்டில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாகவே கவர்மெண்ட்டோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 38 பேரையும் கிளியர் பண்ணி அந்த ஐலண்டை அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து ஷோர்கிட்டே இருக்கிறனால சேஃப் இல்லை அப்படிங்கிறனால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மக்களும் வெளியில் வர மாதிரி தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம போயிடுவோம் இல்லை, கீழே இருக்கிறது 2 முக்கியமான. ஆமாம், நல்ல வேலை இவனே ஞாபகப்படுத்தினா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஐலண்டுக்கு போகிறதுக்கு என்ன கூத்துன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபெரியில் தான் போய் ஆகணும். இந்த ஃபெரிக்கு கூத்து என்னன்னா, மொத்தம் 12 பேர் வந்தால் தான் ஃபெரியை கிளப்புவானுங்க. எப்படி வடிவேலு சேராட்டாக்க 10 பேரை ஊருக்கு போய் என்னத்தை கிளிக்க போகிற அப்படின்னு எல்லாரையும் 10 பேரை கஷ்டப்பட்டு ஏற்றினாரோ, அதே மாதிரி கீழே போய் பார்த்தா வெறும் 2 பேர் தான் இருக்கிறானுங்க. நாங்கள் ஃபெரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஷாட்டை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன், see you in the island. பார்த்தீங்கன்னா புலாவ் பின் வந்தாச்சு. பட்டர்ஃப்ளை ஹில் இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இதுக்கு ஒரு போலீஸ் போஸ்ட் வேறு இங்கே உள்ள மக்களுக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அங்கே போய் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணிப்பாங்க. அங்கே இங்கேயே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஐலண்டை சுற்றி பார்க்குறதுக்கு வேன் சர்வீஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு இருக்குது. இவங்களுக்குன்னு தனி இந்த பியூன்னு போட்டுருக்கு. பியூனாலே புலாவ் பின்னா ரெஜிஸ்ட்ரேஷனு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேனை வச்சுக்கிட்டு அவங்க மக்கள் பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான பொழப்பு என்னென்னா பைசைக்கிள் ரெண்டல். ஏன்னா சுற்றி ரொம்ப தூரம் நடக்க முடியாது. சின்ன ஐலண்டாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நடக்க முடியும். ஸோ வந்து பைசைக்கிள் ரெண்டல் வச்சுருப்பாங்க. வாங்க போய் பார்ப்போம். இது மாட்டி இருக்கணும் ஒரே சே. இந்த நேரத்தில் நீ ஃப்ரேம்ல இல்லாமல் போயிட்டா. மாட்டாது. எப்படி நேரத்தில் ஃப்ரேம் இல்லாமல் போயிட்டான். இதாக இருக்கு, நீ இதில் உட்காந்துக்க. இதில் உட்காருங்க. ஏட்டியா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதுன்னு சொல்லி வண்டி எடுக்க வந்தாச்சு. How much? $6. I take 2. Any offer discount? $10 for you lah. $10. எடுத்துட வேண்டியதானே. நம்ம புத்தி, நம்ம பய புத்தி எங்கே போவோம்? பேரம் பேசுறது தானே. ஐயோ, பதில் இல்லை பார்த்தியா? இல்லை, அப்பா நடக்க ஆரம்பி. தம்பி தம்பி ஸ்டாண்ட் எடுத்து விடுப்பா. ஸ்டாண்ட் எடுக்காமலே போகிறான். கேமரா ஆன் பண்ணிட்டியா நீ? ஆனில் தான் இருக்குது. இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, இந்த ஐலண்டை உங்களுக்கு காட்டினேன். ப்ளஸ் இங்கே உள்ள மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களோட அந்த வீடு, அவங்களோட அந்த கடை எல்லாமே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இப்போ இடம் மாதிரி இருக்கு. வாங்க திரும்பிடுவோம். இது உள்ள காதுக்குள்ளே போயிட போகுது. சரி, எல்லாமே உன்னைய தேடி தான் வருது. அப்படி என்ன ஒரு நட்போ உனக்கும் அதுக்கும். வடிவேல் மாதிரி அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இங்க நிக்கிறேன், அங்க போறேன், அண்ணன்ட்ட பீடி சிகரெட் வாங்கிட்டு போறேன். இன்னும் 1 வருஷத்துக்கு சைக்கிள்லயே வேலை இருக்குது. அதுக்குள்ள சைக்கிளை கொடு, வாடகை கொடு. அப்படி சொல்லிட வேண்டியதுதான் தலைவன் கிட்ட. ஐயா இருக்கிறதுக்கு இது ரொம்ப மழை ஏறுது. கண்டிப்பா சைக்கிளை மிதிக்க முடியாது. இது வந்து இது ஆக்சுவலா அந்த மாதிரி சைக்கிள் இல்லை இது. ஆமா, இது உண்மையிலே மிதிக்க முடியல. போகலாம். 3 ஆம்புலன்ஸ் வேணும். ஐயோ
சைனீஸ் சிமெட்ரியா போயிடுவோம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதான் இருட்ட வேற போகுது. இதுக்கு மேல போய் திரும்ப நம்ம நாடு திரும்பனே. இது எந்த நாடுன்னு தெரியல. நம்ம போயிடுவோம். கப்பல்ல வேற திரும்ப போகணும். ஆமா ஆமா மக்களே, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப கப்பலை பத்தி பேசுனாலதான் ஞாபகம் வருது. 7 மணி வரைக்கும் தான் போட்டு. ஆமா அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான், விட்டுருவான்னு விட்டு உங்களை விட்டுட்டு. ஆளு கிடைக்கலன்னா 50 வெள்ளி கட்டணும் ஒரு போட்டுக்கு. ஆமா, பிரைவேட் போட் எக்ஸ்பீரியன்ஸ்னு இன்னொரு வீடியோ போட்டுடலாம். ஆமா போ, அப்படியே பட்டர்ஃப்ளை ஹில்லுக்குள்ள போ. அது மலை ஏறணுமே. ஏறு. என்கிட்டே வச்சுக்காதப்பா. இது என்ன போற பாதையே சரியில்லை. இது மிதிக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷன் உசுறு போயிடும் போலயே. போய் தான் ஆகணுமா? ஐயா முடியாதுன்னு நினைக்கிறேன். போ போ போ. அட பாவி, அதுக்கு நான் அப்பவே முயற்சிருப்பேன்ல. தள்ளிக்கிட்டே போடா. அம்மம்மா வா. ஐயா டிவிஎஸ் கண்டி. ஓகே, மூச்சு வாங்குது. இல்ல, இந்த பாதையை நீங்களே பார்த்துருப்பீங்க. போக முடியல. தள்ளுப்பா. நான் முதல்ல போறேன். இதை மிதிச்சுலாம் ஓட்ட முடியாது. இது மிதி வண்டி இல்ல, தள்ளு வண்டி தான். பாருங்க, பட்டர்ஃப்ளை போய் மலைக்கு மேலதான் உட்காரணுமா? மாடியா உசுறு போயிடுச்சு. இதாதான் இருக்குடா இவ்வளவு பட்டாம்பூச்சி. ஏன்டா மலை மேல வச்சீங்க? அதான் சுத்துது. என்ன வீடியோல தெரியுதான்னு தெரியலையே. சரி, போவோம் கீழே. இல்லுன்னு பேர் வச்சதுக்கு பதிலா பட்டர்ஃப்ளை தள்ளுன்னு பேர் வச்சிருக்கலாம். இந்த தள்ளு தள்ள விட்டுட்டானு. ஏடா மேலே ஏறி வந்தா தள்ளுற மாதிரி போயிடுச்சு. இப்படி வேத்து ஊத்துது. நல்ல வேலை, இது அவ்வளவு ஸ்டீப் இல்ல. இது எப்படி இறங்குது பாரு. ஐயா, அதுவே ஸ்டீப்னா இது நல்ல வேலை இந்த பக்கம் வரல. சரி வாங்க, கேமராவை பார்த்து கொண்டு வா. நீ கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. கமெண்ட்ல சொல்லுங்க. ஏய், பொறுமை பொறுமை, கார் வருது. நம்ம வந்து வில்லேஜ் லைஃப் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோலயே எனக்கு வீடுலாம் ஆச்சரியமா இருந்துச்சு. இது அதெல்லாம் விட கூட பழைய வீடா இருக்கு. ஆமா, இது அப்படியே ஒரு அக்மார்க் கிராமம் மாதிரியா இருக்கு. பிளஸ் உண்மையாவே சொல்லணும்னா கம்பவுண்ட் கூட ஒரே ஒரு சந்து தான். ஆமா, இது வந்து ஒரு ஊரே இருக்க மாதிரி இருக்கு அவன் சொன்ன மாதிரி. முத அனுப்புறதே உன் குறிக்கோளா இருக்கு. கேமராமேன் முன்னாடி போனாதான் வந்து கவர் பண்ண முடியும். வாங்கிருக்கணும். வண்டி வாங்கியிருந்தா நான் பின்னாடி ஜம்முன்னு உட்காந்து வந்திருப்பேன். இவன் மிதிச்சிருப்பாரு. அழகான ஒரு குவாரி தெரிஞ்சு, அது சும்மா பறவை உட்கார்றதுக்காண்டி அப்படி வச்சிருக்காங்க. என்ன துரத்துது. இவர் என்ன வருவாரா வரமாட்டாரா? நம்பர் வேற வாங்கினாரு. அதான் அப்புறம் போன் பண்ணுவாரோ, என் சைக்கிள் எங்க அப்படின்னு. நான் கப்பலை ஏற்றி ஊருக்கு கொண்டு வந்துட்டேயா. நான் போனதுக்கு அப்புறம் குறைச்சிச்சுன்னா உன்னையே தான் குறைச்சிருக்கு. நீ போற துரத்த ஆரம்பிக்குது. என்னைய பார்த்தோன்னா என் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன துரத்த? உன்னைய தான் துரத்த பார்த்துச்சு. நான் வந்ததால என்னை டார்கெட்டா மாத்திருச்சு. நல்ல வேலை கேமரால மாட்டல. இந்த தலைவரை காணோம். சைக்கிள் உங்களுக்கு தான் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து நாய் கடிச்சிருக்கேன்,
ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. என்ன துரத்து ஆடியன்ஸை காட்டு. பாருங்க, இவர் தான் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காண்டி வந்தோம். எவ்வளோ குள்ளமாக இருக்கிறாரு. ஆனால் என்ன துரத்துது. திறந்துட்டாரு. இப்போ வருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எங்கே போனாலும் ஒரு பீதியை காட்டிடுது ஏதாச்சும் ஒன்று. புலாவுக்கு நான் வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து இன்னும் 2 விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே டைம் ஆகிட்டனால நம்மளால் பார்க்க முடியல. சைக்கிளையும் 1 மணி நேரத்தில் கொடுத்துணுன்னு சொல்லிட்டாரு. சைக்கிளும் 1 மணி நேரம் டைம் நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஐலண்டோட ஒரு நார்மல், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பேர்ட்ஸ் ஐ வியூவாக இருக்காது, ஒரு நார்மலான ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் பார்க்குற மாதிரி ஒரு வியூக்கு வந்து ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே போனோம். ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்படி ஏறுது, அதுக்கே தொடையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு அந்த மாதிரி சைக்கிள் இவங்கள்ட்ட இல்லை போல். ஒருவேளை அந்த கியர் சைக்கிள் இல்லைன்னு நினைக்கிறேன், மிதிக்கவே முடியலை. அதனால் வந்து ரிட்டர்ன் ஆகிடுவோம் அப்படின்னு ரிட்டர்ன் ஆயாச்சு. ப்ளஸ் அதுவும் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறனால டைம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதே மாதிரி இந்த வெட்லேண்ட்ஸை போய் பார்க்குறது, இல்லை இந்த பேர்ட்ஸ் ஐ வியூவை பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வர டைம் இங்கே வந்து ஒரு 2 hours ஒதுக்கி வைங்க. அப்போ தான் சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சிங்கப்பூரில் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரொம்ப ஓல்டேஜ் சிங்கப்பூர். இந்த இடமே வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கு. 2வது நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சந்தில் போய் பார்க்குற அந்த வில்லேஜாக இருக்கிறத விட இங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு போலீஸ் போஸ்ட் வச்சு அவங்களையும் ஒரு தனியான ஊரில் வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த இடத்துல இன்டர்வியூ பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே உள்ள யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அங்கே கிராமத்தில் உள்ளவங்க வேறு, அவங்களாவது சிங்கப்பூரோட ஒட்டி இருக்கிறாங்க. இவங்க வந்து தனியான ஒரு சிட்டி மாதிரியும் தனியான ஒரு நாடு மாதிரியும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் இங்கே இருக்கிற யாரையுமே வந்து இன்டர்வியூன்னு எதையுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை. அதனால் வந்து இன்டர்வியூலாம் இருக்காது, மொத்தமாக சுற்றி காமிச்ச மாதிரி தான் இருக்கேன். ஒரு யூடியூபரும் பெரிய ஆள் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற சிம்பிளான அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். அந்த பட்டனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்ருங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் GVS.